அமீர் வேணாம் அப்படின்னு ஒரு முடிவோடையே சூர்யா இருந்தப்போ, சூர்யா ஏன் இந்த படத்துக்குள்ள அப்படின்னு வெற்றிமாறன் ஒரு திடமான முடிவுக்கு அதுக்கப்புறம் படத்தினுடைய தயாரிப்பாளர் தானுலாம் உள்ள ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் கூட. ஏன்னா வெற்றிமாறனுக்கு என் கதைக்கு யார் தேவையோ அவங்க தான் ஹீரோ, இல்லை யாராக இருந்தாலும் சரி. ஒரு கட்டத்தில் அது அஜித் நடிக்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் போச்சு, ஒரு டிசைன்லாம் கூட உருவாச்சு. ஏற்கனவே அஜித்துக்கு வேற ஒரு கதை வெற்றிமாறன் சொல்லி இருக்காரு. அப்போ அஜித் வெற்றிமாறன் காம்போ உறுதி. சூர்யா கூட சொன்னதாக ஒரு தகவல், இதில் மோகன்லால் கேரக்டரை அமீருக்கு பதில் மோகன்லாலை கொண்டு வந்தா என்னங்க, நான் வேணா பேசிட்டமான உடனே தான் வெற்றிமாறனுக்கு கொஞ்சம் சுருன்னு ஏறி போய், நீங்களே கூட வேணான்னு சொல்லிடுங்க, நான் வேறு யாராவது கூட வச்சு படம் பண்ணுறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஆஹா இது வேணாயா அது. அந்த கண்ட்ரி ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அது கதைக்கு ரொம்ப முக்கியம் அந்த நாடு அப்படின்னு. அப்படியாப்பட்ட கதை என்ன கதையாக இருக்குன்னு இப்போ முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படம். இங்கேருந்து நம்ம சென்னையிலேருந்து 2 டூப்பு கூட்டு போயிருக்காங்க அஜித்துக்கு. 2 டூப்பையும் சும்மா உட்கார வச்சுட்டு டூப் போடாமல் நடிச்சிருக்காரு. இந்த 2 டூப்புக்கும் கம்பெனிலேருந்து ஒரு பேமெண்ட்டு, இவர் ஒரு பேமெண்ட் கொடுத்து. இப்போ கொரோனா குமாருக்குள்ளே சிம்பு நடிப்பாரா அப்படின்பொழுது அவர் நடிக்க விரும்பவில்லை. ஆனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 5 நாள் ஷூட் முடிச்சுட்டாங்க. ஒரு சாங் பாடி கொடுத்துருக்காரு சிம்பு. இவ்வளோ நடந்திருக்கு. நமக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா, அந்த படத்தினுடைய இயக்குனர் கோகுலே ஹீரோவை நடிக்க போகிறார். கொரோனான்னு வச்சுட்டு இந்திய எதிர்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு பேன் இண்டியா படம்னு சொல்கிறது தான் எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக வேடிக்கையாக இருக்குது. அது இந்திய எதிர்ப்பு படம் எடுத்து இந்தியிலே ரிலீஸ் பண்ண போகிறோம். அது மக்களை அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, சேர்பாலு சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். இந்த மழை புயல் எல்லாம் அப்படியே கடந்து விட்டது. பிறகு சினிமா ரசிகர்கள் என்ன படம் வரப்போகுது அப்படின்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக இப்போ ஒரு சைடு விஜய் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு, இன்னொரு சைடு அஜித் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு, இன்னொரு சைடு வாடிவாசல் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. முதல்ல அந்த வாடிவாசல் அந்த படத்துக்குள்ளே ஏன்னா 2 வருஷமாக இழுத்துக்கிட்டே இருக்காங்க, அந்த படம் நடக்குமாங்கிற ஒரு கேள்விலாம் போயிட்டுருக்கு சார். இப்போ படம் நடக்குமா? ஏன்னா வெற்றிமாறன் சைட்லேருந்து ஒரு அஃபீஷியலான ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, படம் நடக்கும் தானே? நமக்கு கிடைத்த தகவல் படி நாங்களோட வீடியோ பேசியிருந்தோம். அமீர் வேணாம் அப்படின்னு ஒரு முடிவோடையே சூர்யா இருந்தப்போ, சூர்யா ஏன் இந்த படத்துக்குள்ளே அப்படின்னு வெற்றிமாறன் ஒரு திடமான முடிவுக்கு அதுக்கப்புறம் படத்தினுடைய தயாரிப்பாளர் தானுலாம் உள்ள ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் கூட. ஏன்னா வெற்றிமாறனுக்கு என் கதைக்கு யார் தேவையோ அவங்க தான் ஹீரோ, அதில் யாராக இருந்தாலும் சரி அப்படின்னு. ஒரு கட்டத்தில் அது அஜித் நடிக்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் போச்சு, ஒரு டிசைன்லாம் கூட உருவாச்சு. ஏற்கனவே அஜித்துக்கு வேற ஒரு கதை வெற்றிமாறன் சொல்லி இருக்காரு. அப்போ அஜித் வெற்றிமாறன் காம்போ உறுதி. ஒரு வழக்கம் போல் பார்த்திங்கன்னா, வெற்றிமாறன் ஒரு நாவல், ஒரு சிறுகதை, ஒரு படைப்பிலக்கியத்தை படமாக எடுத்துக்கிட்டு வராரு. அதில் ஒரு பெரிய கெட்டிக்காரர். எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா, விஜய்க்கு ஒரு கதை சொல்லியிருந்தார். அந்த கதையை கூட விஜய் ஹோல்டிங்கில் வச்சுருக்காரு. அது ஒரு விவசாயிகள் தற்கொலை சம்மந்தமான ஒரு கதை. நீங்கள் மறுபடியும் என்ன கத்தி கதையா அப்படின்னு இவங்களை கேட்கலாம். ஆனால் வேறு ஏதோ ஒரு கதையை சொல்லியிருப்பார். அது குறிப்பாக டெல்லிக்கு பக்கத்தில் நடந்த தொடர் விவசாய தற்கொலையை பின்னணியாக வச்சு ஒரு கதை. அது வெயிட்டிங்கில் இருக்குது. ஒரு சமயம் அவர் அரசியலுக்குள்ளே வரப்போகிறேன் அப்படின்பொழுது வெற்றிமாறனை கூப்பிட்டு இந்த படம் பண்ணாலும் பண்ணலாம். மேபி ஒரு முழுக்க ஒரு அரசியல் கதை. இங்கே பார்த்திங்கன்னா அஜித்துக்கு ஒரு இதுவும் ஒரு லீடர்ஷிப்கான ஒரு ஃபார்முலா உள்ள ஒரு கதை. ஒரு லீடர் இப்படி தான் இருக்கணும், ஒரு தலைமை இப்படி தான் இருக்கணும்னு தான் ஒரு நாட் அப்படின்னு நமக்கு அந்த தகவல். அது முழுமையான இது இன்னும் தெரியாது. அது அஜித்துக்கும் வெற்றிமாறனுக்கும் தெரியும். வெற்றிமாறன் ஒரு ஒன்லைன் கூட சொல்லியிருக்கலாம், இதுதாங்கன்னு நீங்கள் மற்றதை டெவலப் பண்ணிட்டு வாங்கன்னு. இப்போ வாடிவாசலுக்குள்ளே வரும்பொழுது அமீர், சூர்யா, கார்த்தி பஞ்சாயத்து, இந்த பஞ்சாயத்துக்குள் ஏற்கனவே உள்ள அமீர் வந்ததுலேருந்து சூர்யாவுக்கு ஒரு விருப்பம் இல்லை. அதனால தான் பார்த்திங்கன்னா, இந்த மாடு கூட பழகிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஜல்லிக்கட்டு மாடு கூட நீங்கள் அங்கே மதுரையில் பழகினால்தான் அந்த மாடு உங்களுக்கு ஒரு நண்பனாகும். அது அப்போ தான் அவங்க கூட ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு இந்த ஜல்லிக்கட்டு மாட்டுடைய ஓனர் சொன்னதுனால சூர்யாவும் அமீரும் 2 பேரும் சேர்ந்து போயிட்டு அந்த அந்த ஒரு ட்ரைனிங் மாதிரி, இல்லை அவங்கள அந்த மாட்டை கூட பழகிற மாதிரிலாம் முதல்ல சூர்யா போயிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் அமீர் போய் வந்துட்டார். அது கூட ஒரு வார பத்திரிகையில் ஒரு பேட்டியாக கொடுத்துருந்தார். இந்த ஒரு நீர் புத்த நெருப்பு மாதிரி இந்த விஷயம் போயிட்டு இருந்தது. அப்புறம் சூர்யா கூட சொன்னதாக ஒரு தகவல், இதில் மோகன்லால் கேரக்டரை அமீருக்கு பதில் மோகன்லாலை கொண்டு வந்தா என்னங்க, நான் வேணா பேசிட்டமான உடனே தான் வெற்றிமாறனுக்கு கொஞ்சம் சுருன்னு ஏறி போய், நீங்களே கூட வேணான்னு சொல்லிவிடுங்க, நான் வேறு யாராவது கூட வச்சு படம் பண்ணுறேன் அப்படின்ற அளவுக்கு ஆஹா இது வேணாயா அது. ஒரு முக்கியமான டைரக்டரு. ஏன்னா இன்றைக்கி நார்த்லேருந்து வர நடிகர்களாகட்டும் யாருடைய டைரக்ஷனில் இங்கே நடிக்க விரும்புகிறீங்கன்னா, மணி சார், சங்கர் சார், அந்த இடத்தில் இப்போ வெற்றி சார் அப்படின்ற அளவுக்கு வந்தாச்சு.
வெற்றிமாறன் மிகச்சிறந்த ஒரு படைப்பாளியாளர், எந்த மாற்று கருத்து இல்லை. அப்படி ஒரு டிசைன் உருவாச்சு. எனக்கு நான் விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா அஜித் அதில் விரும்பலையா வந்து சூர்யாவே பண்ணட்டும் அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஃபிசிக்கலாக சிலது வந்து அவருக்கு அஜித்துக்கே தெரியும். வெற்றிமாறன் வந்து இந்த டூப்ளிகேட் மாடலாம் வச்சு அடக்கிறது, டம்மி இதுவெல்லாம். நீங்கள் கருப்பன் ஒரு படம் வந்தது விஜய் சேதுபதி, இது அதில் கொஞ்சம் ட்ரோல் ஆச்சு பார்த்தீங்களா? ஒரு இது வச்சு அதெல்லாம் வந்து வெற்றிமாறன் விரும்ப மாட்டார், அஜித்தும் அது வேணாங்கன்னு வரும். அது நீங்கள் பண்ணுங்கள், எனக்கு என்ன வருமோ அதை நான் செய்கிறேன் நான் அப்படின்னாலும் மறுபடியும் சூர்யா உள்ளே வராரு. சூர்யா அந்த கதைக்களம் சூர்யாவுக்கு மிக பொருத்தமாக இருக்கும். மிக பொருத்தம், ஆமாம், மிக பொருத்தமாக இருக்கும். சிசு செல்லப்பா எழுதிய ஒரு முக்கியமான ஒரு படைப்பு அந்த படைப்பு. அதனால் வந்து சூர்யா தான் தொடர்றார். அதில் அமீர் 100க்கு 110% இருக்கார். அது எதுவும் கிடையாது. இது வெற்றிமாறனுக்கான படம். இது இப்போ வாடிவாசல் படம் உறுதியாக நடக்கும். அதில் வந்து சூர்யா தான் நடிக்க போகிறாரு, உறுதி சார். அப்போ அஜித் வெற்றிமாறன் படம் எப்போ நடக்கும்? இப்போ இந்த விடுதலை 2 முடிந்த பிறகு இந்த சூர்யா படம் தொடங்குமா, அதாவது வாடிவாசல் தொடங்குமா? ஆமாம், விடுதலை 2க்காக இது பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு இடையில் போய் சுதா கங்குரா படம் புறநானூறு நடிச்சு வருது. அதுக்கான அந்த படம் குறித்து கூட இப்போ டாக் அப்படியே வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கே சார். ஐ மீன் இந்திய எதிர்ப்பு போராட்டம் சம்மந்தமான கதைங்கிறாங்களே. ஆமாம், புறநானூறுன்னு அதுக்கு தான் பேரை வச்சுருக்காங்க. புறநானூறுன்னு வச்சுட்டு இந்திய எதிர்ப்புன்னு சொல்லிவிட்டு ஒரு பேன் இண்டியா படம்னு சொல்கிறது தான் எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக வேடிக்கையாக இருக்குது வந்து. ஏன்னா இந்தியா முழுக்க வந்து ஹிந்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹிந்தி பேசாத நம்மளெல்லாம் வந்து இந்த வேற்றுக்கிரக வாசி மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட ஒரு சர்ச்சைன்னு ஒன்று வந்தது. இந்த கோமூத்திரம் பற்றி ஒரு எம்பி போய் பாராளுமன்றத்தில் பேசி பிரதமர் வந்து ரொம்ப கோபமாக 70 வருஷமாக இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவர் வந்து கோபத்தை வெளிப்படுத்தி இருந்தார். தொடர்ச்சியாக நம்ம வந்து ஹிந்தி பேசாத நம்மளை வந்து ஒரு அந்நியமாக நார்த்தில் உள்ளவர்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹிந்தி கற்றுக்காத நம்முடைய விருப்பம், அதை விட்டுருங்க அது. ஆனால் இது எந்த அளவுக்கு பேன் இண்டியா படமாக வந்து சுதா குங்குரா கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல. அது இந்திய எதிர்ப்பு படம் எடுத்து இந்தியிலே ரிலீஸ் பண்ண போகிறோம். அது என்னன்னு தெரியல. வந்து ஒரு சமயம் சர்ச்சைக்காக பண்ணுறாங்களா இதுன்னு. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 60 காலகட்டங்களில் ஒரு முக்கியமாக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இருந்த ஒரு ராஜேந்திரன் சம்திங் ஒரு புகைப்படத்தை வச்சு ஒப்பிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் கதைக்களம் வந்து மதுரை மொழிப்போர் தியாகி ராஜேந்திரன் அவருடைய வரலாறு அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வாய்ப்பு இருக்கா சார்? ஐ மீன் ஏன்னா அவங்க வந்து உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து படம் எடுக்கிறதுனா சுதாகருடைய. நீங்கள் வந்து ஒரு சமயம் அவர் ராஜேந்திரனுடைய கதையா அல்லது வந்து இவர் வந்து ஒரு கற்பனை கேரக்டரா சூர்யாவது, இல்லை இந்த மொழிப்போர் தியாகிகள்னு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மொழிப்போர் தியாகிகள் பல பேர் வந்து உயிர் நீத்ததெல்லாம் உண்டு வந்து அதில் யாராவது ஒருத்தர் எடுத்து பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியல. ஆனால் முக்கியமான நடிகர்கள்லாம் உள்ளே இருக்காங்க வந்து. துல்கர்லேருந்து நஸ்ரியா இருக்காங்க. அவ்வளோ பேரும் உள்ளே இருக்கும்போது இது ஒரு பேன் இண்டியா படமாக டிசைன் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் ஹிந்தி பேச மாட்டேன் போடா அப்படின்னு ஒரு போராட்டம் வந்தப்போ அந்த பனியனை போட்டு நின்றவர்களில் முக்கியமானவர் சூர்யா. அதனால் இப்போது ஹிந்தி பேச மாட்டேன் போடா அப்படின்னு இந்த படத்துலேயும் வந்து பனியனை போட்டு நிற்க போகிறாரா, அது எந்த அளவுக்கு பேச போகிறாருன்னு தெரியல. ஏன்னா அவருடைய குடியிருப்புலாம் மும்பையில் இருக்காங்க. மும்பை வாழாவாக பாதி மாறிட்டாங்க. அதனால் இந்த புறநானூறு படத்தை எந்த மாதிரியான ஒரு முழுக்க எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு படமாகவா, இல்லது ஒரு பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு படமாகவா, இல்லது ஒரு இந்தி போராட்டத்தை நியாயம் கற்பிக்கக்கூடிய ஒரு படமா அப்படின்னு ஒரு இயக்குனர் கையில் தான் இருக்குது. இன்றைக்கி எது பண்ணாலும் வந்து ஒரு கத்தி மேலே நிற்கிற மாதிரி தான் வந்து அது எப்படி சாஞ்சாலும் பிரச்சனை ஆகிடும். கண்டிப்பாக ஜெய்பீமுக்கு பிறகு ஒரு கான்ட்ரவர்சியான படமாக இது மாறக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்போ இங்கு தமிழகத்தில் அந்த படம் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பாக, நிச்சயமாக சொல்கிறீங்க சார். சரி, இந்த படம் வரட்டும், என்ன மாதிரி கதைக்களங்கிறத அப்போ பார்ப்போம் சார். அப்படியே அஜித் சாருடைய வெற்றிமாறன் படம் கண்டிப்பாக நடக்க போகுது அப்படின்ட்டீங்க. ஆனால் இப்போ விடாமுயற்சி படத்திற்காக மீண்டும் கிளம்பி போயிருக்காரு போல இருக்குது. என்ன மாதிரியோட பிளானோட போயிருக்காங்க? ஏன்னா அந்த பிக்ஸ் எல்லாமே இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு சார். அதான் என்ன கூட ஒருத்தர் கேட்டிருந்தார், நாங்கள் வந்து அஜர்பைஜானில் வந்து ஷூட்டிங் இனிமேல் கிடையாது, துபாயோ ஷார்ஜாவோ நம்ம வேறு எங்கேயோ பார்க்க போகிறாங்க லொக்கேஷனுங்க, மறுபடியும் அஜர்பைஜானுக்கே கிளம்பிட்டார் தலை. அந்த வீடியோலாம் வந்துருந்தது, பெரிய வைரல் ஆச்சு. அப்புறம் நம்ம விசாரித்த வகையில் பார்த்திங்கன்னா மறுபடியும் வேறு ஒரு நாட்டுக்கு ஏன் போகணுமா அப்படின்னு. இன்னொரு முக்கியமான விஷயம், அஜர்பைஜானில் ஒரு பெரிய செட்டு போட்டிருக்காங்களாம். அந்த செட்டு போடுறதுக்கு எதுக்கு வெளிநாடு போகணும் அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி. இது எல்லாம் நம்ம கேட்கும்போது ஒரு மகிழ் திருமேனி, அஜித்து, அனுபவம் உள்ள ஒரு இயக்குனர், ஒரு கிரியேட்டரான இயக்குனர், அதை சார்ந்து ஒரு அனுபவசாலிகள்லாம் உள்ளே இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்கள் வெளிநாட்டில் செட்டு போடுறதுலாம் சாதாரண விஷயம். இப்போ அஜர்பைஜான் பற்றி நம்ம ஏதோ சேனல்லே பேசியிருந்தோம். ரொம்ப எக்ஸ்பென்ஷன் அதிகமாக உள்ள ஒரு இது, எது தொட்டாலும் காசு. ஏன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் வளமிக்க நாடு, துருக்கியிலேருந்து ரஷ்யாவிலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கே இந்த இங்கிலீஷுன்னு வந்து சுட்டு போட்டால் கூட நிறைய பேருக்கு வரவே இல்லை.
குட் மார்னிங் குட் நைட் கூட சொல்ல தெரியல. அதனால் இந்த டிரான்ஸ்லேட்டரில் பிடிச்சின்னு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் யூஸ் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ காசு கேட்குறாங்களாம். தொட்டதுக்கெல்லாம் காசு. முக்கியமாக வந்து விசா செலவு இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு 4-5 மடங்காம் அந்த நாட்டுக்கு போகிறது. இந்தியர்கள்லாம் ரொம்ப குறைவான ஒரு நாடு. அதனால தான் இது முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த விடாமுயற்சி யூனிட்டில் இருந்த நிறைய பேருக்கு உடம்பு முடியாமல் போயிருக்குது. நிறைய பேர்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கு தான் ஒரு பிரேக்கே விட்டார் அஜித் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலாக இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி சிக்காயிட்டாங்க. போதும் ஒரு ரிலாக்ஸுக்காக போயிட்டு வருவோம் அப்படின்னு போயிட்டு வந்து இப்போ செட் ஒர்க்கு, அந்த செட் ஒர்க்கை போட்டது யாருன்னா மறைந்த ஆர்ட் டைரக்டர் மிலனுடைய ஒய்ஃபு போட்டிருக்காங்க. கிளம்பிட்டார். இப்போ நான் ஒரு 58 நாள் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு ஷெட்யூல் போட்டிருந்தாங்க இல்லைங்களா, அந்த பிரேக்னால என்ன ஆகுது, ஒரு 70 நாளாக தாண்டி போகுது. செலவு கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் செலவு செய்கிறதுக்கு லைக்காக ரெடி ஆகிட்டாங்க. படத்தில் வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. இன்னும் கேட்டால் நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சொன்னது என்னென்னா, மகிழ் திருமேனி மீது அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய நம்பிக்கையே வந்துடுச்சு அந்த அஜித்துக்கு. ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ ஒர்க்கில் ஒரு நீட். பொதுவாகவே வந்து மகிழ் திருமேனி அது வந்து பெரிய ஆர்டிஸ்ட் சின்ன ஆர்டிஸ்ட் இதெல்லாம் பார்க்கவே மாட்டார். அவருக்கு அந்த காட்சி சிறப்பாக்க வர வரைக்கும் விடவே மாட்டாப்புல. குறிப்பாக அந்த ஸ்டோரி போர்டுன்னுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் பக்காவாக கொண்டு வந்து, அது முக்கியமாக நீங்கள் வந்து வெளிநாட்டு படப்பிடிப்புனா அந்த மாதிரியான முன்னேற்பாடெலாம் இருக்கணும். அங்கே போயிட்டு சிகரெட் அட்டையில் டைலாக்லாம் எழுதிட்டு இருக்க முடியாது. வந்து இங்கே மாதிரி வந்து திடீர்னு தோணுது எனக்கு இங்கே எழுதிட்டு ஓகே பக்கா பிளான்னு போக முடியாது. அந்த ஷெட்யூலில் முடிக்க முடியும். அதுவும் அங்கே அந்த இயற்கை மாற்றங்கள் இருக்குல்ல, திடீர்னு பனி அடிக்குமா, திடீர்னு மணல் புயல், அப்புறம் சொல்லாமல் மழை, ஒரு வித்தியாசமான கண்ட்ரியாக இருக்குது. அந்த கண்ட்ரி ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அது கதைக்கு ரொம்ப முக்கியம் அந்த நாடு அப்படின்னு. அப்படியாப்பட்ட கதை என்ன கதையாக இருக்கும்னு இப்போ முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படம். முழுக்க ஒரு ஆக்ஷன் படம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முக்கால்வாசி படம் முழுக்க ஆக்ஷனு. இங்கேருந்து நம்ம சென்னையிலேருந்து 2 டூப்பு கூட்டு போயிருக்காங்க அஜித்துக்கு. 2 டூப்பையும் வந்து சும்மா உட்கார வச்சுட்டு டூப் போடாமல் நடிச்சிருக்காரு. வந்து அந்த 2 டூப்புக்கும் வந்து கம்பெனிலேருந்து ஒரு பேமெண்ட்டு, இவரு ஒரு பேமெண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு பக்கா ஆக்ஷன் படமாக இருக்க போகுது. பக்கா ஆக்ஷன் படம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். சார் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இளமை பருவத்தில் அந்த தோட்டத்தில் நடிக்கிறதுக்கு இவர்கள் எல்லாம் முன்னாடி வராங்க, முன்னணி நட்சத்திரங்கள். ஏன் கேட்குறேன்னா, சூர்யா சார் வந்து அந்த சூர்யா 43 அந்த படத்தில் நடிக்கிறார். இங்கே பார்த்தா தளபதி அவர்கள் வந்து 68 தெரிஞ்சிருக்கும். என்ன மாதிரியான கதை? ஏன்னா டைம் ட்ராவல்லாம் உள்ளே வருதுங்கிறாங்களே சார். அவங்கள பார்த்தீங்கன்னா அப்படியே அஜர்பைஜானுக்கு பக்கத்து நாடு. நம்ம சொல்லியிருந்தீங்களா, இவங்களே அஜர்பைஜானில் இருக்கிறவங்களே வந்து துருக்கியில் தான் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. துருக்கியில் லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு அங்கே ஒரு ப்ரீ பிளான் அங்கே பண்ணிகிட்டு இருக்காப்புல வெங்கட் பிரபு. வாய்ப்பு கிடைச்சா இப்போ இருவரும் மீட் பண்ணுவாங்களா சார்? சொல்ல முடியாது. ஏன்னா வெங்கட் பிரபு அந்த உங்களுக்கு தெரியும் மங்காத்தா சமயத்தில் சந்திப்பு. இப்போ பக்கத்தில் செட்டில் இருந்தப்போ அஜித் கிட்ட போயிட்டு இது மாதிரி வந்து விஜய் சார் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், நீங்கள் 2 பேரும் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டது. வந்து அவர் போய் என்ன பண்ணுறாரு அஜித் வந்து, நம்ம 2 பேரும் கூட சேர்ந்து வெங்கட் பிரபு எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டோம். வெங்கட் பிரபு கூப்பிட்டு உள்ளே வச்சதெல்லாம் ஒரு ஒரு அதாவது வந்து நாங்கள் திரையில் தான் வந்து எதிரிகள், நிஜத்தில் நண்பர்கள்ன்ற மாதிரி அந்த ஃபோட்டோ இன்றைக்கி வரைக்கும் வைரலாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி, ஏன்னா நம்ம நாடுக்கு மாதிரி ரொம்ப இதெல்லாம் தூரம்லாம் கிடையாது. சின்ன சின்ன கண்ட்ரின்னா நம்ம மாநிலம் மாதிரி ஒரு ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இந்த மாதிரி தான் இருக்கும் பக்கத்தில். இங்கேருந்து பிடிச்சி பெங்களூர் போகிற மாதிரி போய் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துன்னு வரலாம். இல்லைனா அவங்கள வர சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். இல்லை 2 பேரும் பொதுவான இடத்துல மீட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து வைரல் ஆனாலும் ஆகும். வந்து எப்படி நடந்தால் அதுதான் அன்றைக்கி ட்ரெண்டிங் சார். என்ன ஆகிடும் தெரியுங்களா, நீங்களே இப்படி கேள்வி கேட்பேன் சார், மறுபடியும் ஒரு வாரிசு துணிவு மாதிரி மோத போதா அந்த படம் அப்படின்னு விடாமுயற்சி தளபதி 68 ஆல்ரெடி அந்த டாக் போயிட்டு இருக்கேன் சார். இருக்கு, மேபி நடந்தாலும் நடக்கும். ஆனால் அதுக்கான அதை வந்து அஜித் ஒத்துக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அவர் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த துணிவு சம்பவத்துலேருந்து மீண்டு இருக்க மாட்டார். அந்த கான்ட்ரவர்சி இன்றைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் அப்படி ஒரு என்னது சோஷியல் மீடியா சண்டை மீண்டும் ஒரு பிசிக்கல் சண்டையாக ரசிகர்களுக்குள் மாறக்கூடாது அப்படின்ட்டு வந்து ஒரு மாதிரி தியேட்டருக்காரங்களும் டிஸ்ட்ரிபியூட்டரும் அதை விரும்ப மாட்டாங்க. ஐயா நாங்கள் வந்து உங்கள் படம் வரும்போது தான் வந்து 4 காசு சம்பாதிக்க. நீங்கள் வந்து கேட்டிங்க இல்லைங்களா, இப்போ வந்து லியோவுக்கு அப்புறம் ஒவ்வொரு தேட்டரும் அப்படியே ஆடுதுங்க. வந்து ஒரு தேட்டர்லேயும் வந்து கூட்டமே கிடையாது. இந்த பார்க்கிங் அப்புறமா வந்து நாடுன்னு படங்கள்லாம் போன வாரம் வந்தது. நல்ல படங்கள்னு பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா மழை வெள்ளம்லாம் வந்து காட்சியெலாம் ரத்து செய்யப்பட்டு இந்த வந்த படங்கள்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. வர டிசம்பர்லேயும் ஒன்றும் கிடையாது. இப்போ பொங்கல் வந்தால் தான் அவங்களுக்கு ஸ்டார் வேலி படங்கள். அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, மீண்டும் ஒரு அஜித் விஜய் மோதல் வந்து பட மோதல்கள் நடந்தால் அதை தியேட்டருக்காரங்க விரும்பவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கலெக்ஷன் வந்து பிரிஞ்சு போயிடும், பாதியாக போயிடும். அந்த தியேட்டரில் வந்து நடக்கிற ரணகல சண்டனைகள்லாம் அவங்க விரும்ப மாட்டாங்க. முக்கியமாக கலெக்ஷன். நீங்கள் வரீங்களா முன்ன பின்ன ஒரு 10 நாள் கூட வந்துடுங்க.
எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு லாபம் சம்பாரிச்சிட்டு போகிறோம், பார்த்துட்டு போகிறோம். அதுதான் உண்மை. அதுதான் 2 பேரும் விரும்புவாங்க. அதனால் மறுபடியும் ஒரு வாரிசு துணிவுக்கான மோதல் இருக்காது. ஓகே சார். இப்போ எஸ்டிஆர் என்ன சார் ஆனார்? ஏன்னா இங்கே மழை வெள்ளத்தில் சில நடிகர்களை பார்க்க முடிஞ்சது, பல நடிகர்கள் தங்களுடைய கதவுகளை பூட்டி கொண்டார்கள்னு ஒரு விமர்சனம் ஒரு சைடு போயிருந்தது. பட் எஸ்டிஆரை இந்த 2 சைட்லையும் பார்க்க முடியலையே சார். ஏன்னா படம் குறித்து எந்த ஒரு அப்டேட்டும் வரல. கடைசியாக ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒன்று மட்டும் போஸ்ட் போட்டிருந்தார், அதனால் கேட்குறேன் சார். இப்போ எஸ்டிஆர் பற்றி ஒரு சொன்னேன். ஏதோ எஸ்டிஆர் 48 இருந்தது, அதோ நடக்குது, அது பண்ணுது. அப்புறம் அது ஒரு ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியான இதெல்லாம் போயிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் ஒரு புது தகவல் என்னன்னா, இவர் அந்த கமிட்டான கொரோனா குமார் கோகுல் இயக்கத்தில் இவர் நடிக்கிறதா இருந்தது. ஐஸ்வரி கணேஷ் கிட்ட போச்சு, அப்புறம் பஞ்சாயத்து ஆச்சு, அப்புறம் தேசிங்க பெரியசாமி உள்ளே வந்தார், அது மாறிச்சு, கமல் கிட்ட போச்சு. கமல் கூப்பிட்டு நீங்கள் என் ப்ரொடக்ஷன் நடிக்குன்னு சொல்லி அது ஒரு கோர்ட் வரைக்கும் போச்சு, அது முடிஞ்சு போச்சு. இப்போ கொரோனா குமாருக்குள்ளே சிம்பு நடிப்பாரா அப்படின் பொழுது அவர் நடிக்க விரும்பவில்லை. ஆனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 5 நாள் ஷூட் முடிச்சிட்டாங்க. ஒரு சாங் வந்து பாடி கொடுத்துருக்காரு சிம்பு. இவ்வளோ நடந்திருக்கு. நமக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா, அந்த படத்தில் அந்த படத்தினுடைய இயக்குனர் கோகுலே ஹீரோவை நடிக்க போகிறார். ஏன்னா இப்போ இயக்குனரே நாயகன். ஆமாம், சிங்கப்பூர் சலூன்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு ஆர்ஜே பாலாஜி. அந்த படத்தில் இன்னொரு அப்டேட்னு சொல்கிறேன் நான். அதில் லோகேஷ் கனகராஜ் ஒரு முக்கியமான வேஷத்தில் நடிச்சிருக்காரு. இன்னொருத்தர் முக்கியமான வேஷத்தில் நடிச்சிருக்காரு. ஆனால் கோகுல் இப்போதைக்கு நான் சொல்ல மாட்டேனே. அது நீங்கள் படம் ரொம்ப சஸ்பென்ஸ் அப்படின்னு. சரி, யாருன்னு தெரியல. வந்து ஒருவேளை ரஜினி கமலாக இருக்குமான்னு தெரியல. வந்து ஏன்னா அப்படி அவ்வளோ சஸ்பென்ஸை கொடுத்தா அவங்கள தான் இருக்கும் இது. அதனால் வந்து கொரோனா குமார் அங்கே இவர் நடிக்கிறத இயக்குனரே நடிக்க போகிறதா. ஏன்னா அதுக்கு ஒரு காரணமும் சொல்லியிருந்தார். விஜய் சேதுபதி, இவர் கார்த்தி, என்ன காஷ்மீரா, அப்புறம் விஜய் சேதுபதி ஒரு படம் நடித்தார் இவருடைய இயக்கத்தில். இதற்கு தான் நான் ஆசைப்பட்டேன் பழக்கம். இவங்கெல்லாம் வந்து ஒரு இதில் சொல்லியிருந்தாங்களாம், கோகுல் கிட்ட ஒரு நல்ல நடிகனை நாங்கள் பார்க்க முடியுது, அவரையே நடிக்கக்கூடாது. டைரக்டர்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா. அதனால் கொரோனா குமாருக்குள்ளே நாம ஏன் ஹீரோவாக நடிக்கக்கூடாது அப்படின்னு தயாரிப்பாளர் தரப்புலையும் பச்சை கொடி காட்டியாச்சு. ஓகே, ஒரு இயக்குனர் ஹீரோவாக மாறுறாரு. அது ஒரு பக்கம். இப்போ சிம்புவை கேட்கும்போது இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் இப்போ வைரல் ஆகிக்கிட்டே இருக்குது. வந்து மாநாடு படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக நடித்தாங்க இல்லையா, கல்யாணி பிரியதர்ஷினி. அது பிரியதர்ஷினி லிசி தம்பதியினுடைய மகள். மாநாடு, ஹீரோ 2 படம் தான் இங்கே நடித்தாங்கன்னு நினைக்கிறேன். மலையாளத்தில் தொடர்ச்சியாக படங்கள் நடிச்சிருக்காங்க. சில தினங்களுக்கு முன் ஒரு கேரளாவில் ஒரு தொகுதி எம்எல்ஏ வந்து பிரியதர்ஷினியை கூட்டு போய், கல்யாணி பிரியதர்ஷினியை கூட்டு போயிட்டு நலத்திட்ட உதவிகள், அங்கே இருக்கிற ரொம்ப ஏழை பழைகள்லாம் வந்து நலத்திட்ட உதவிகள்லாம் செய்கிறதுக்கு ஒரு ஃபேமஸாக இருக்கட்டும், ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கட்டும், இவங்களை கூட்டு போயிட்டு ஏதோ உதவிலாம் பண்ணியிருக்காங்க. அந்த பிக்கெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்தோடனே அதை நம்ம ஆளுங்க விடுவாங்களா விட்டு ஆராய்ச்சி பண்ணி கல்யாணி பிரியதர்ஷினி போட்டுக்கிற செருப்போட விலை வந்து 62,500. அதாவது 62,500 அந்த செருப்போடு, அந்த பிராண்டோட செருப்போட விலை. இப்படி ஒரு செருப்பு போட்டுக்கிட்டு நீங்கள் இறங்கி என்ன மக்களுக்கு வந்து நலத்திட்ட உதவி பண்ண போகிறீங்க? இந்த செருப்பு விலையிலேருந்து ஒரு 5% கூட நீங்கள் கொடுத்த தொகை இது உதவி கிடையாது அப்படின்னு போட்டு அங்கே ஒரு பக்கம் கேரளாவில் சொல்லவே தேவையில்ல வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சிம்பு மேட்டர்னு ஒன்று பாருங்கள், சிம்புவோட கதாநாயகி அதில் சிக்கிறாங்க. வந்து சிம்புக்கு தான் பிரச்சனைன்னு பார்த்தா சிம்பு படத்தில் நடித்தவங்களுக்கும் பிரச்சனையா சார்? அந்த மாதிரி இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி எஸ்டிஆர் 48 அது எப்போ ஆரம்பிப்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்றது வந்து அவர் எஸ்டிஆரே சொன்னால் தான் உண்டு. ஓகே சார். எஸ்டிஆரே மௌனம் கலைத்து சொல்லுவார் அப்படி நம்புவோம் சார். நிறைய சினிமா அப்டேட்டுகள் கொடுத்தீங்க. அடுத்தடுத்த அப்டேட்டுகளை வரும் நாட்களில் பார்க்கலாம் சார். நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். வணக்கம்.